எல்லாருக்கும் வணக்கம். ஒரு சில பேஷண்ட்ஸ் நான் பிபி மெஷர் பண்றப்ப, அவங்களோட பிபி அதிகமா இருக்கும். ஸோ நீங்க ஹைப்பர் டென்சிவான்னு கேட்கிறப்ப, இல்ல டாக்டர் ஏதோ ஒரு கிளினிக் போனாலோ, இல்ல ஹாஸ்பிட்டல் போனா தான் இந்த பிபி அதிகமா இருக்கு. நான் வீட்ல மெஷின் வச்சிருக்கேன். அது எப்பவுமே நார்மலா தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த மாரி நடக்கலாமா? எஸ், கண்டிப்பா நடக்கலாம். இது பேர் தான் நாங்க ஒயிட் கோட் ஹைப்பர் டென்ஷன் சொல்லுவோம். ஸோ அப்படிப்பட்ட இண்டிவிஜுவல்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு ஹாஸ்பிட்டல் செட்டப் பார்த்தாலோ, இல்ல அத பத்தி நெனச்சாலோ அவங்களுக்கு ஒரு ஆன்ஷியஸ்னஸ், ஒரு படபடப்பு வரும். அதனாலே அவங்களோட பிபி அதிகமா இருக்கும். ஸோ இது வந்து நார்மலான ஒரு விஷயம் தான். பட் நம்ம என்ன ஒரு விஷயம் நோட் பண்ணணும்னா, இந்த மாரி இண்டிவிஜுவல்ஸ் வந்து நாளடைவுல ஹைப்பர் டென்சிவா மாறுனாலுமே, அது அவங்க இதுதான் ரீசன் சொல்லி நெனச்சுருவாங்க. ஸோ இந்த மாரி இண்டிவிஜுவல்ஸ் வந்து அவங்களோட லைஃப் ஸ்டைல் மாடிஃபை பண்றது ரொம்ப ரொம்ப அவசியம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா சால்ட் ரெஸ்ட்ரிக்டட் டயட் எடுத்துக்கணும். ஸோ அந்த மாரி இண்டிவிஜுவல்ஸ் ஸ்மோக்கிங் இல்லாட்டி ஆல்கஹால் எடுத்துக்கிறாங்கன்னா, அது கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணும். சில பேருக்கு ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் மெஷர்ஸும் ரொம்ப அவசியப்படுது.